வணக்கம் நண்பர்களே. நான் பைப்பான் ஒன் மேனுவல் ஆம்பிளிஃபயரில் சும்மா செக்கிங்காக ஒரு ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணியிருக்கேன் டெமோக்காக. ஏன்னா நம்ம இந்த மினி டிகோடர் இந்த மாதிரிலாம் நம்ம ஆடியோ செக் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு ஆம்பிளிஃபயர் இல்லாமல் இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு STK 414 3 ஐசி போட்டு ஆடியோ போட யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரான்ஸ்ஃபார்மர் பொறுத்தளவுக்கு செக்கிங்கிறனால 24/24 3 ஆம்ப்ஸ் ஐசி டாட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஆடியோ போர்டு இது 2 மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் யூஸ் பண்ணல. இன்புட்டு அவுட்புட் எல்லாத்துக்குமே சீல்டு வயர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒன்லி ஆடியோ மட்டும். நீங்கள் இதில் பைப்பான் ஒன்று இந்த டிகோடர்லேருந்து கொடுத்தோம்னா இதில் இருக்க ஆடியோ போர்டு இது ஒரு பவர் ஆம்பிளிஃபயர் மாதிரி வேலை செய்யும். அதாவது ஆடியோ மட்டும். இப்போ இந்த ஆம்பிளிஃபயர் ஆன் பண்ணி காட்டுறேன். ஆன் பண்ணிட்டேன். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பொறுத்தளவுக்கு அல்ட்ரா டிஜிட்டல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சப்பு, சென்ட்ரு, சரவுண்டு, மெயின், அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு இந்த 4 கண்ட்ரோல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதான் நம்ம தனித்தனியாக நம்ம வால்யூம் செக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். வேறு பேஸ் டியூப்லாம் எதுவுமே இதில் ஆட் பண்ணலை. இல்லை அப்படியே இந்த மினி டிகோடரில் மொபைல் மூலமாக ஒரு ப்ளூடூத் சாங் ப்ளே பண்ணி இந்த மினி டிகோடர்லேயே ஒரு ப்ரோலாஜிக் 2 அவுட் எடுத்து இந்த ஆம்பிளிஃபயரில் எப்படி ஆடியோ வருதுன்னு பார்க்கலாம். வயரிங் வந்து சும்மா ரஃபாக தான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மினி டிகோடரில் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி ப்ரோலாஜிக் 2 அவுட்புட் எடுத்து இந்த ஆடியோ போர்டில் யூஸ் பண்ணி நம்ம ஆடியோ போட்டுருக்குன்னு பார்க்கலாம். இந்த மொபைலில் நான் ப்ளே பண்ணி உங்களுக்கு காட்டுறேன்.